ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் வச்சு நம்ம ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, பாலக் பன்னீர், அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பால் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பாலை ஊற்றி காய்ச்சிக்கணுங்க. கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க, பால் காயிடும். காய்ச்சின பால்லாம் இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. பால் அப்படியே திரண்டு வருங்க. பாருங்க, நான் கரண்டிலாம் எடுத்து காமிச்சோம், அப்படியே திரண்டு வருதா, அந்த மாதிரி தாங்க திரண்டு வரும். மீதம் இருக்க லெமன் ஜூஸையும் ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பால் நல்லா திரண்டுருங்க. செப்பரேட் ஆகிடுங்க. மேலே திரண்ட பாலும் கீழே தண்ணியாகவும் ஆகிடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ திரண்ட பாலை நம்ம அதில் ஊற்ற போகிறோங்க. கீழே இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி ஃபில்டர் எடுத்தாதாங்க தண்ணியெலாம் கீழே நல்லா வடியும். வெறும் வெள்ளை துணியில் மட்டும் வச்சா தண்ணி தங்கிடுங்க அதில். ஸோ ஃபில்ட்ரு வச்சு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் அழுத்தி பிழிஞ்சு விடுங்க. திரும்ப அதில் நார்மலான வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. திரும்ப அந்த தண்ணியை பிழிஞ்சு விடணுங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி மெதுவாக அமுக்கி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சானா தாங்க இந்த பன்னீர் நல்லா நம்மளுக்கு இறுகி கிடைக்குங்க. ஒரு 2 hours அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை எடுத்துட்டு ஒரு ஷாப்பிங் போர்டில் வச்சு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாங்க. எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும். ஸோ நான் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரசமலாய் அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கட்டியான பன்னீர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் வைக்க வேணாம், அப்படியே அந்த பன்னீரை யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.